கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திலே வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே உங்கள் யாவரோடும் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக. இந்த நாளுக்குரிய ஆறுதலின் வார்த்தையை கேட்கலாமா? பிலிப்பியருக்கு எழுதினதான நிருபம் அதன் 2ஆம் அதிகாரம் அதன் 21ஆம் வசனமும் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். மற்றவர்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்கு உரியவைகளை தேடாமல் தங்களுக்கு உரியவைகளையே தேடுகிறார்கள். 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், நான் அடைந்து ஆயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். அன்பானவர்களே, இந்த நாளிலே இந்த பரிசுத்த வேத வசனங்களின்படி வாழ்கிற, அதற்கு அர்ப்பணித்து அதன்படியாக இருக்கிற, கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஒவ்வொருவரையும் பார்க்கிறதுல ரொம்ப அரிதாய் மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த நாட்களில் ஆண்டவருடைய வசனத்தின்படி வாழ்கிற அநேகர் இன்னைக்கு குறைந்து கொண்டிருக்கிறாங்க. அன்பானவர்களே, வசனம் சொல்லுகிறது, அப்போஸ்தலனாகிய பவுல் அழகா அவர் பிலிப்பியருக்கு நிருபங்களை எழுதி அனுப்பும் பொழுது அவர் இப்படியாக எழுதுகிறார். 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் அவர் ஒரு கேள்வியாகவே கேட்கிறார். மற்றவர்கள் எல்லாரும் கிறிஸ்துவுக்கு உரியவைகளை தேடாமல். இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய நம்பிக்கை எப்படி வைத்திருக்கிறோம் என்றால், ஒரு கிறிஸ்தவனாக இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொருவரும் அந்த நம்பிக்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று சொன்னால், தேவனிடத்திலிருந்து ஏதாவது நன்மையை பெற்று அந்த நன்மைக்கு தக்கவாறு தேவனை தேடுகிறவர்களாக இன்றைக்கு காணப்படுகிறது, அதிகமாய் இருக்கிறது. நான் இப்படி உங்களை பார்த்து சொல்றேன். அதாவது, வியாதி உள்ள ஒரு மனுஷன் அந்த வியாதிக்காக தேவனிடத்தில் வந்து தேவனை நோக்கி கெஞ்சி மன்றாடும் பொழுது தேவன் இரக்கமாய் ஒரு சர்வாங்க சுகத்தை கொடுத்து ஆண்டவர் அவனை நடத்தும் பொழுது, அப்போ தேவனை எப்படியாக பார்க்கிறார்கள் என்று சொன்னால், அந்த நன்மைக்குரிய ஒருவராக இந்த தேவனை மாற்றிக்கொள்ளுகிறார்கள். தேவன் ஒரு நன்மை பெறுவதற்காக, ஒரு ஆசீர்வாதம் பெறுவதற்காக இல்லை, நம்முடைய தேவைகளுக்காக தேவனை தேடுவோம் என்று சொன்னால் நம்ம நினைக்கிற மாதிரியான ஒரு ஆசீர்வாதம் நமக்கு இருக்காது. அன்பானவர்களே, அதுதான் அழகா பவுல் சொல்றாரு, மற்றவர்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்கு உரியவைகளை தேடாமல் எதை தேடுகிறார்கள்? தங்களுக்கு உரியவைகளை தேடுகிறார்கள். வாட் இஸ் த பெனிஃபிட் ஃபார் மீ? இன்றைக்கு ஆண்டவரை உண்மையாய் தேடுகிற பிள்ளைகள் அவங்களுடைய சுய லாபம் என்ன அப்படின்றத நீங்க பார்க்காம, இந்த தேவன் என்னுடைய வாழ்க்கையில வந்தார், இந்த தேவன் எனக்கு நன்மை செய்தார், இந்த தேவன் நான் வாழும்படியாய் செய்தார், என்னை பரிசுத்தமாய் மாற்றினார், என்னை ஒரு மனிதனாய் மாற்றினார், எனக்கு இந்த காரியங்கள் உதவினார் அப்படின்பதை நம்ம நினைத்து ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிற ஒரு லக்கை நோக்கி நாம் ஓடுவோம் என்று சொன்னால் சரியாக ஓடி முடிப்போம். அதுக்கு தான் பவுல் 3ஆம் அதிகாரத்தில் அழகாக ஆன்சர் பண்றாரு. நீங்க பாருங்க, நான் அடைந்து ஆயிற்று அல்லது முற்றும் தேறினானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ, நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதற்காகவே அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். பவுலுடைய வார்த்தையை கேளுங்கள். நமக்கு கடைசி வரைக்கும் அந்த ஒரு வாஞ்சை விருப்பம் இருக்கணும். அதான் நீங்க சங்கீதங்கள்ல வாசிக்கும் போது, இவர்கள் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால் நான் விடுவிப்பேன், என் நாமத்தை அறிந்தபடியால். இந்த வாஞ்சையாய் இருக்கிற ஆத்மாவை தேவன் விடுவிக்கிறார். என் நாமத்தை அறிந்தபடியால் உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். இன்னைக்கும் இந்த வார்த்தையை கேட்கிறதான நீங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குரியவைகளை நீங்க எதை தேடுறீங்கன்னு சொல்லி ஆண்டவர் பார்க்கிறாங்க. முதலாவது
தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். வார்த்தை இப்படி தான் சொல்லப்பட்டிருக்குது. இன்னைக்கு நம்ம விரும்புகிற காரியத்தை தேடுகிறதை விட தேவனை நாம் உண்மையாய் தேடும் பொழுது தேவன் அவர் நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். ஆமென். நிச்சயம் செய்வார். ஆமன்பானவர்களே, அதே அப்போஸ்தலனாகிய பவுல் அழகா எப்படி சொல்லி முடிக்கிறார்? நீங்க வசனத்தை கேட்பீங்க அப்படின்னு சொன்னா 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். யூ அண்ட் மீ ஹாவ் அ டெஸ்டினேஷன். உங்களுக்கும் எனக்கும் ஒரு இலக்கு வைக்கப்பட்டிருக்கிறது, ஒரு டெஸ்டினேஷன் வைக்கப்பட்டிருக்கிறது. அதை நோக்கி ஆண்டவர் என்னை நடத்துகிறார் என்று சொல்லி அதை நோக்கி நாம் பயணிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை சரியாய் நம்மை நடத்தி கொண்டு போவார், நம்மை கொண்டு போய் சேர்ப்பார். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மை சாட்சியாகவே நிறுத்துவாராக. அன்பானவர்களே, நான் உங்களை இப்படியாக வாழ்த்துகிறேன். எனக்கு உரியவைகளை தேடாம தேவனுக்கு உரியவைகளை நான் தேடும் பொழுது என்னுடைய எல்லாவற்றையும் தேவன் அருள வல்லவராய் இருக்கிறார். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளிலும் அப்பா உங்க வார்த்தையின்படியாகவே உம்மையே ஆண்டவரே அப்பா கிட்டி சேருகிற அந்த அனுபவத்தை எங்களுக்கு எங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுத்துருங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுக்குன்னு வைக்கப்பட்டிருக்கிறதான அந்த லக்கை நோக்கி நாங்கள் தொடர்ந்து ஓட எங்களுக்கு பலன் தந்து சத்துபத்தை தந்து கிருபினால் மூடிக்கொள்ளுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறேன். இந்த நாள் ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் ஒரு ஜெயத்தினாலாய் மாற்றி தருகிறார். இயேசுவின் நல்ல நாமத்தில் வேண்டுகிறேன், ஜெபம் கேளு நல்ல பிதா. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.